இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு விரக்தி வந்துடுது. இதுல இவங்க என்னதான் அடைய விரும்புறாங்க? இவங்களோட குறிக்கோள் என்ன? மக்கள் ம். எதை நம்பிண்டு இவங்கள பின்தொடர்ந்து இவ்வளவு பெரிய புரட்சின்னு சொல்றாங்க. புரட்சின்னா முதல்ல ஒரு ஆர்டினரி இப்போ ஜனதா கர்ஃப்யூ பீஸ்ஃபுல்லா இருந்தா இருந்தது. பட் அது கடைசியில் ஒரு பெரிய மசாக்கர்ல முடிஞ்சது அந்த அஸ்ஸாம்ல. நெல்லை மசாக்கர் மக்கள் கூகுள் பண்ணா தெரியும். NELLIE. ஓகே. இதெல்லாம் என்னாச்சுன்னா அப்ப என்ன சிச்சுவேஷன் சொல்றேன். 70s 80s அப்புறம் எப்படி ஏன் அந்த சிச்சுவேஷன் இப்ப இல்லைன்னு சொல்ல போறேன். அதுக்குதான் எதனால இந்த அப்போ வந்து ஜென் ஒய்யோ என்ன வேணாலும் சொல்லி ஜென் எக்ஸோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த ஜென்ரேஷன். ஓகே, மேபி ஜென்ரேஷன் இன்னும் 1G 2G 4Gன்னு கூட இப்போ இருக்கிறது 4Gன்னு சொல்லிக்கலாம். நான் சொல்லு 1G இல்லை. என்னாச்சுன்னா விலைவாசி ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கும். ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருக்கும். நான் சொல்றது 70sலாம். There was famine actually. ஆமா, மெயின் காரணம் ஏன் ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் அப்பெல்லாம் இருந்ததுன்னா, நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரீங்க, ஈவன் இன்ஜினியரிங் கூட முடிச்சுட்டு வரீங்க, ஆனா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. ஓகே, growth rate இன்னும் 3.5% தான் இருக்கும் அப்பெல்லாம். growth rate பாத்தீங்கன்னா